வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோம். தமிழ்நாடு இன்றைக்கி மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவைத் தொகுதியுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி எம்பிகளின் எண்ணிக்கையை குறைத்து தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஒடுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது தொடர்ந்து தொடர் நடவடிக்கை. தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு ஏற்படுகிறதோ, தமிழ்நாட்டு நலனுக்கு அக்கறை இல்லாத ஒன்றிய அரசு தீட்டுகின்ற திட்டங்களை எதிர்த்து முதலமைச்சர் போராடி வருகிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டம். எல்லா தலைவர்களையும் அழைத்து கருத்து கேட்டு தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய அடுத்த தலைமுறையை பேணி காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதை வரவேற்கிறோம். இது நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் இதில் கலந்து கொள்ளும், எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம். 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இப்பொழுது இவர்கள் கொண்டு வருகின்ற மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில மறுசீரமைப்பு என்றால் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் காணாமல் போய்விடும், 31 தான் இருக்கும். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று 50 ஆண்டுகளுக்கு சொல்லும்போது முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அதை நிறைவேற்றியது. அதற்காக தண்டனை கொடுக்க ஒன்றிய அரசு விரும்புகிறதா என்பதை தான் நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம். ஆகவே இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டில் இடமில்லை, இருமொழி கொள்கை.
ஜவஹர்லால் நேரு முதல் தலைவர் ராஜீவ்காந்தி வரை, பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் வரை இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அந்த இருமொழி கொள்கை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த கூட்டத்தை கூட்டுகிறார். எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறையை பேணி காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், நாங்கள் கலந்து கொள்வோம். நேரலையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார். கூட்டத்திற்காக அனைத்து கட்சியினருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் 8 மக்களவை தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் 8 எம்பிகளின் எண்ணிக்கை குறைந்து தமிழ்நாடு இழக்க நேரிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறோம். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்க தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை 38லிருந்து 31ஆக குறைக்க ஒன்றிய அரசு சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய பார்வையை பதிவு சொல்வதற்காக இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். வணக்கம் சார். நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதற்காக ஒன்றிய அரசு சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறோம். பாண்டிச்சேரி சேர்த்து 40. ஆக இந்த மக்கள் தொகை தற்போது நம்முடைய ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பின்பற்றப்பட்டது. அதை மிக சரியாக பின்பற்றியது, நடைமுறைப்படுத்தியது தென்னிந்தியா மாத்திரம்தான். தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், தெலுங்கானம், கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் மிக சரியாக பின்பற்றியது. வட இந்தியா போன்றவர்கள் எல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தவில்லை. ஆக அரசாங்கத்தோட திட்டத்தை சரியாக பின்பற்றி நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை சரியாக வைத்திருக்கிற காரணத்தை இருந்தது தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள். ஆக தற்போது மக்கள் தொகை குறைந்து இருக்கிறது. ஆகவே நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது சரியாக பின்பற்றியதற்கான குற்றமா, தண்டனையா? இது தவறான ஒரு அணுகுமுறை. 39 தொடர்
இணைப்பில் சற்று தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தும் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வைகை செல்வன். வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டத்திற்காக அனைத்து கட்சியினருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் 8 மக்களவை தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க நேரிடும் சூழல் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஒடுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் மீது தொங்கும் கத்தியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டத்திற்காக அனைத்து கட்சியினருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் நிதி பங்கீட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் 8 மக்களவை தொகுதிகளை தமிழ்நாடு இழக்க நேரிடும் சூழல் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஒடுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து தமிழ்நாட்டின் உரிமை குரலை ஒடுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் மீது தொங்கும் கத்தியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அது என்னன்னா, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோம். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா.
ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026 ஆண்டில் மக்களவைத் தொகையினுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிக்கள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போவே கேட்டுக்கிறேன். அதாவது இது அனைத்து என்ன கேட்டீங்க, மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, நீட்டு பிரச்சனை, மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கேட்குற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதை தான் அடிப்படையை வச்சு தான் கூட்டத்தை கூட்டம். எதுக்கு? அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் பதில் கிடைக்கல, அமைதியாக தான் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் அதிமுக வர போகிறாங்களே. ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பில் 8 மக்களவை தொகுதிகளை இழக்க வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய பார்வையை பதிவு செய்வதற்காக இணைகிறார் விசிக எம்பி ரவிக்குமார். வணக்கம் ரவிக்குமார். முதலமைச்சரினுடைய இந்த கடிதம், அனைத்து கட்சி கூட்டத்திற்கான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய சாராம்சமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துள்ள நடவடிக்கையை நான் மனமாற வரவேற்கிறேன். இதை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம். ஏனென்று சொன்னால், தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலே செய்யப்பட்டால் நிச்சயமாக அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பாக அமையும். எனவே அந்த மறுசீரமைப்புக்கான அளவுகோல்களை மாற்ற வேண்டும்
என்று நாம் அழுத்தம் தர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நீண்டகால கோரிக்கை. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அதனோடு சேர்த்து அடுத்த நிதி ஆணையத்தில மாநிலங்களுக்கு பிரிக்கப்படுகிற நிதியை இறுதி செய்வதை பற்றியும் இந்த கூட்டத்திலே விவாதிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதையும் சேர்த்து விவாதித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ந்து நிதி ஆணையத்தினுடைய அந்த நிதி பகிர்வு, மாநில நிதி பகிர்வு முறையினால் வஞ்சிக்கப்படுகிற மாநிலங்கள் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நாம் கொடுக்கிற வரி ஏராளமாக இருந்தாலும் நமக்கு திருப்பி செலுத்தப்படுகிற பங்கு மிக குறைவாக இருக்கிறது. அதற்கும் இது பாண்டியான அளவீடுகளை வைத்திருக்கிறார்கள். இப்படியான அளவுகோல்களை அவர்களுக்கு சாதகமாக ஒன்றிய அரசு நிர்ணயித்துவிட்டு அதன் அடிப்படையிலே நம்மை தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வரி பணத்திலே நமக்கு சேர வேண்டிய தொகையை கேட்டால் கல்விக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்தியை படித்தால் தான் கொடுப்போம் என்று மிரட்டுகிறார்கள், ஆணவ போக்கிலே பேசுகிறார்கள். எனவே நிதி பகிர்விலும் நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமையை நாம் போராடி பெற்றாக வேண்டும். அந்த பிரச்சனையும் சேர்த்து இந்த கூட்டத்திலே விவாதித்தால் சிறப்பாக இருக்கும். இதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த முதலமைச்சரின் கருத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை இணைப்பில் இணைந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ரவிக்குமார்.